புதிய தலைமுறை உங்களை உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில காதல் அப்படிங்கிற உணர்வை தாண்டாம வந்திருக்க முடியாது. ஒருவேளை அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை, அந்த அனுபவம் கிடைக்கல அப்படின்னா கூட தன்னை சுத்தி இருக்கிற அண்ணன், தம்பி, அக்கா இவங்களுடைய உணர்வுகளையாவது இல்லை நண்பர்கள், உறவினர்கள் யாரோட உணர்வையாவது அவர்கள் கண்டிப்பாக கடந்து வந்திருக்கணும். இதுதான் நிதர்சனம். இன்றைக்கு என்ன தலைப்புனா, காதல் அப்படிங்கிறது சமுதாயத்தை சீரழிக்குதா சீர்படுத்துதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுதான் ஷோவோட தலைப்பு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நேயர்கள் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 4 சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்கிறாங்க. வெண்ணிலா நாவல், கலை, இலக்கியம் அப்படின்னு பல்வேறு தளங்களில் தொடர்ந்து இயங்கக்கூடியவர், பள்ளிக்கூட ஆசிரியையும் கூட. அடுத்ததாக மதிமாறன், எழுத்தாளர். தன்னோட புத்தகத்தில் அணிந்துரை வாங்கி கூட போடக்கூடாது, அது கூட தன்னுடைய புகழ்ச்சிக்கான ஒரு விஷயமாக மாறிவிடும் அப்படின்னு நினைச்சு அதுக்கான ஒரு முயற்சி கூட எடுக்காதவர். திரு சையது இப்ராஹிம், தவி ஜமாத் அமைப்புடைய மாநில துணைத் தலைவர். திரு தனியரசு, கொங்கு இளைஞர் பேரவை அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர். சமுதாயத்துடைய அந்த வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் காதல் உறுதுணையா இருக்கு, என்னென்ன மாற்றங்களை, சீர்திருத்தங்களை காதல் சமுதாயத்தில் ஏற்படுத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மனிதனை முழுமையான மனிதனாக மாற்றுவது 2. ஒன்று கல்வி, மற்றொன்று காதல். காதல் தான் ஒரு மனிதனை ஒரு முழுமையான ஒரு மனிதனாக மாற்றுவது என்பது எனக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து. அதாவது இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய நாகரிக வளர்ச்சி ஒரு முக்கிய அடிக்கோலாக இருப்பது காதல் தான். சமூக வளர்ச்சியே காதலுக்கு அப்புறம் நிறைய மாறி இருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா, ஜாதி மதம் அப்படின்ற ஒரு கோட்பாடை தாண்டி இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா பழகிறதுக்கு காதல் ஒரு அடித்தளமா இருந்திருக்கு. இதையும் தாண்டி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, என்னுடைய அம்மா அப்பா காதல் திருமணம் செய்தவர்கள். 23 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு என்ன இந்த ஒரு நிலைமைக்கு உருவாக்கி இருக்காங்க, நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க சமூகத்துல நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கஷ்டத்தையும் எனக்கு எப்படியெல்லாம் வராம பார்த்துக்கணும், எப்படி இந்த சமூகத்தை ஹேண்டில் பண்ணணும், எந்த வயசுல என்ன பிரச்சனைகளை நீ ஃபேஸ் பண்ணுவ அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லும் போது இன்னும் ஒரு பெட்டர் சொல்யூஷன் என்னால எல்லா ஒரு ப்ராப்ளத்திலையும் ஃபேஸ் பண்ண முடியுது. காதல் ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதிக்கு அன்பு உருவாக்குது, அன்பு விரிவாக்குது. என்ன வயசு உனக்கு? 11. எப்படி நீ காதலை எப்படி புரிஞ்சு வச்சிருக்க? படத்துல எல்லாம் வருது நிறைய. சரி சரி சரி. காதல்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் அதோட அர்த்தம் நம்பிக்கை, ட்ரஸ்ட் தான். ஒருத்தர் நம்புறது. அந்த நம்பிக்கையில தான் அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய மனசை எல்லாத்தையுமே ஒப்படைக்கிறாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் மேல. இளம் பருவத்திலேயே, அதாவது அம்மா அப்பா சொல்றதுக்கு முன்னாடி நாமளா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நாம வாழறதுக்கும் நம்மளுடைய மனசையும் புத்தியும் பயன்படுத்தி அவரை தேர்வு செய்யறோம் அந்த நபரை. அது ஒரு பெண் ஆணாயுமாக இருக்கலாம், ஆண் பெண்ணையும் தேர்ந்தெடுக்கலாம். அது அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தோட தான் அவங்களுடைய வாழ்க்கை தொடங்கணும். அம்மா அப்பா சரியா செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அம்மா அப்பாவால செய்ய முடியாதுன்றது இல்ல, அது முழுமையா கிடைக்காது. எந்த பொருளுமே நாம முயற்சி செஞ்சு கிடைக்கிறதுக்கும் நம்மளுடைய விருப்பத்தோட அதை நம்ம அடையும் பொழுது அதோடைய சந்தோஷமே வேற. காதல் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை மட்டும் பாக்குறது இல்ல, நான் யாரை விரும்புறேனோ அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த விஷயத்த நான் ரொம்ப முழுமையா நம்புறேன். ஒரு உதாரணம் சொல்ல ஆசைப்படுறேன். நான் இப்போ காதலிக்கல, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் காதலிக்கல, ஆனால் என் நண்பர்கள் எல்லாம் காதலிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என் நண்பர்கிட்ட சொல்லுது, நீ படிச்சு பாஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால குடும்பத்தை ரன் பண்ண முடியும், அப்பதான் நான் எங்க அம்மாட்ட பேச முடியும், நீ உங்க அம்மா அப்பாட்ட பேச முடியும், அப்பதான் நம்ம எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம பசங்களை சந்ததிகள் நல்லா இருக்க முடியும். இப்போ நம்ம காதலிச்சு, அதாவது நம்மளுடைய செலுத்த வேண்டிய கவனத்தை வேற எதுல நம்ம செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வீணாயிரும். எனக்கு உன் கூட வாழ ஆசை, உனக்கு என் கூட வாழ ஆசை அப்படின்ற போது நம்ம இப்ப எதிர்காலத்தை பார்த்தே ஆகணும். இப்ப நம்ம போக வேண்டிய பாதையில போவோம், டெஃபினட்டா நம்ம லவ் இருந்துட்டே இருக்கும், என்னைக்குமே அதில் குறையவே குறையாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த உணர்வுகள் எதை குறிக்குதுன்னா, என்னுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, என் எதிர்காலம். நான் நல்லா இருந்தா என்னுடைய மக்கள் நல்லா இருப்பாங்க, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும், யாரை கஷ்டப்படுறாங்களோ உதவி செய்யலாம். இந்த மாதிரி ஒரு அகன்ற ஒரு பார்வையை கொடுக்குது காதல் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு பெரும்பாலும் காதல் திருமணங்கள் அதிகரித்து வருது அப்படின்னா ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சட்டங்களால் ஒழிக்கப்படாத சமூக வேறுபாடு கூட இன்றைய காதல் திருமணங்களால் ஒழிக்கப்பட்டிருக்கு. அது முற்றிலுமா நம்ம ஏற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பணம் 10 செய்யும் சொல்லுவாங்க சார், லவ் லட்சம் செய்யும் சார். ஆக்சிஜன் இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் லவ் இல்லாமல் இருக்க முடியாது சார். எனக்கு அனுபவம் இல்லை, நண்பர்களுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். நான் காதல் புனிதமானதுன்னு சொல்கிறான், அது 100% உண்மை சார். ஏன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் அந்த
என்ன வேணாலும் யாரை சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம், ஆனால் லவர் சொன்னால் கேட்பாங்க. ஆண்கள் வந்து பெண்களை எப்போ அளவுக்கு அதிகமாக காதலிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ பெண்களை அவங்களுடைய அடிமைத்தலையிலிருந்து தூக்கி சுதந்திரம் அடைகிறதுக்கான ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பூமியை பார்த்து நடந்து போயிட்டு இருந்த ஒரு பெண்ணை காதலிச்ச ஒருத்தன் தான் அவளை கூட்டிட்டு வந்து, வா நீ வானத்து பறவைகளை பார், அதை ரசி அப்படின்னு கூட்டிட்டு வந்தான். அடுப்படியிலேயே கடந்து வெந்துட்டு இருந்த ஒரு பெண்ணை காதலிச்ச ஒருத்தன் தான் அவளை வெளியில கூட்டிட்டு வந்து இந்த உலகத்தை ரசி அப்படின்னு அவளுக்கு ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுத்தான். எல்லாரும் பேசினதை கேட்டிருப்பீங்க. காதல் திருமணங்கள் எந்த அளவுக்கு பெண்ணுக்கு வாய்ப்பளிக்குது, ஜாதி சமயத்தை தான் உடைக்குது, மதங்கள் அப்படிங்கிற இந்த கட்டமைப்புகளெல்லாம் உடைக்குது அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு சமுதாயத்தில் இவ்வளவு சீரழிவுகள் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் அதிகமாக புறக்கணிக்கப்படுறாங்க, காதல் திருமணங்கள் பண்ற பெண்கள். இவ்வளவு சிக்கல்கள் மத்தியிலையும் இந்த சூழல்லையும் எல்லா விதமான கலை இலக்கிய படைப்புகள் தொடர்ந்து காதலை தூக்கி பிடிக்கிற ஒரு துணியை நம்மளால பார்க்க முடியுது. இது சரியா? காதல் பற்றி உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன? மனிதன் தோன்றிய போதே தோன்றிய முதல் அடிப்படையான 2 விஷயங்கள், ஒன்று பசி, 2வது காதல். அதாவது காதல்ன்ற வார்த்தை அப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம், நம்ம காமம்னு கூட சொல்லிக்கலாம். காமத்தினுடைய ஒரு புனரமைக்கப்பட்ட ஒரு பெயராக கூட நம்ம வந்து காதல் வச்சுக்கலாம். அடிப்படையில் மனிதனுக்கு வந்து இந்த 2 தேவையுமே அடிப்படையான தேவை. பசியும் காதலும் இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே இருக்கவே மாட்டாங்க. பிறகு உருவான விஷயங்கள் தான் எல்லாமே. இன்னைக்கு நம்ம பேசுகிற மதம், ஜாதி, குடும்பம், சமூகம், இது எல்லாம் பிறகு உருவானது. இன்னும் சொல்ல போனால் இந்த காதலினுடைய பல்வேறு வடிவங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மனிதன் உருவாக்கி கொண்ட ஒரு வடிவங்கள் தான் இது எல்லாமே. சேர்ந்து வாழணும், தனக்கு பிடித்த பெண்ணோடு வாழணும், தனக்கு பிடித்த உறவினர்களோடு வாழ வேண்டும் என்ற உந்துதல் தான் குடும்பங்கள் உருவானது, இனக்குழுக்கள் உருவாகின, நாகரிக சமூகங்கள் உருவாகினது. எல்லாமே வந்து மனிதனுடைய வளர்ச்சி என்பதே காதலினுடைய ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய பரிமாணங்கள் தான். அந்த பிள்ளை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. வாழ்க்கையில யாரையுமே காதலிக்காம போயிடுமோன்னு ஒரு ஆதங்கம் கூட வந்து இருக்கு. நான் வந்து அம்மா அப்பா பேச்சை கேட்பேன், இது வரைக்கும் யாரையுமே திரும்பி பார்க்க மாட்டேன், எவ்வேளை அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு. அப்படியெல்லாம் இருந்துடாதீங்க. வாழ்க்கையில ஒரு ஆணை காதலிக்கலனா உங்களுடைய ஒரு பெண் என்பதற்கான உச்சபட்சமான மகிழ்ச்சியும் அதனுடைய முழுமையும் வந்து உங்களால வந்து உணர்ந்துக்க முடியாது. அது வந்து திருமணத்துக்கு முன்பா பின்பா என்பதெல்லாம் அவரவர்களுடைய வாழ்க்கை சூழல், விருப்பம். பட் காதல் என்பது வந்து உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். 2 உள்ளங்கள் புரிந்து கொண்டு அமைக்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அம்மா அப்பாவும் இந்த சமூகமும் சப்போர்ட் பண்ணும்போது அந்த சமூகமே எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எந்த பேதமும் இருக்காது. திருமணத்திற்கு முந்தைய காதல், திருமணத்திற்கு பிந்தைய காதல் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியா, ஒரு ஸ்ட்ரெயிட் பாயிண்டா ரொம்ப எளிமையா வாழ்க்கையை கடந்து போறதுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. இன்னொன்று, இந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக நீங்க ரொம்ப கடுமையா போராடுறீங்களா? எப்படி யோசிக்கிறீங்க? அம்மா சொன்ன அந்த பசியும் இன பெருக்கத்துக்கான அந்த இன உணர்வு, பால் உணர்வு இயற்கையானது. இந்த இயல்பான இன உணர்வை, பால் உணர்வை, அதற்கான வேட்கையை காதல் புனிதமானதுன்னு சொன்னதே பச்சை பொய். அது சொன்னதே திரைப்படங்களும் படைப்பாளிகளும் தான் சொன்னாங்க. புனிதமாக இருக்கவே முடியாது. உணவை உண்ட பிறகு பசி ஆறிவிடுமோ, அதுபோன்றே தான் பாலின வேட்கை என்பதும் அந்த உறவு முடிஞ்ச உடனே அந்த வேட்கை தணிந்து விடும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுடைய நிறம், வாழ்க்கை சூழல், சமூக சூழல், அவர்கள் பேசுகிற மொழி, அவர்கள் உண்ணுகிற உணவு, அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், அந்த குழுவோடு ஒரு சம்பந்தம், ஒரு உறவுங்கும் போது அவங்களுக்கு அதில் இடைவெளி வேறுபாடு இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது சௌகரியமாக இருக்கும். அதுக்குள்ளிருந்து ஒரு உறவை இணைய தேடிக்கிட்டு உறவு கொள்வது. ஆனால் இதில் முரண்பாடு என்னன்னா, ஒரு சமூக முரண்பட்ட ஒரு சமூகங்களுக்குள்ள காதலிக்கிறது, அந்த உறவோடு இணைஞ்சு வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை துவக்கிற வரும்பொழுது அது பிரச்சனை வரும். ஜாதி அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு, மதம் அப்படிங்கிற அந்த புனிதத்தன்மை, இதெல்லாம் எங்க உடைஞ்சு போயிடுமோ, இதன் மீது இருக்கிற அந்த பயம், அந்த மதிப்பீடு, அந்த மதிப்பு, இதெல்லாம் குலைஞ்சு போயிடுமோ, ஏதாவது சேதாரம் வந்துடுமோ அப்படின்னு இவர்கள் தொடர்ந்து பயப்படுறதுனால தான் காதல் வந்து சீரழிக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்களா? காதலர் தினம் கொண்டாடப்பட்டதற்கு பிற்பாடுதான் இந்தியாவில் மிக அதிகமான காதலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதிகமான காதல் கொலை எப்போ நடந்திருக்கு? இப்போதான் நடந்திருக்குது. இப்போ இவங்க சொல்ற மாதிரி சமூகம் கெட்டு போச்சு, மோசமா மாறி போச்சு, அதெல்லாம் மாறி போச்சு அப்படிலாம் சொன்னாங்கன்னா அதுக்காக காதல் ஓஹோன்னு இருக்கான்னு பார்த்தா இதுகாரும் இல்லாத அளவுக்கு காதல் மீது வன்முறை நடக்குது. ஏன் காதல் மீது வன்முறை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல் திருமணங்களை 2 விஷயங்கள் பார்க்கணும். ஜாதி ரீதியா, ஆண் ஒரு ஆதிக்க ஜாதியாக இருந்து பெண்
ஒரு தலித் ஜாதியாகவோ அப்படி இருந்தா இந்த திருமணங்கள் நடக்கும்போது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இது பெரிய வன்முறையெல்லாம் மாறுறதில்லை, அது காதல்கள் கொலை செய்யப்படுறதில்லை. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இயல்பாவே இந்த திருமணம் சாதாரணமா முடிஞ்சு போயிடும்னு வச்சுக்கீங்க. ஒரு சின்ன குடும்ப எதிர்ப்போட அந்த திருமணம் முடிஞ்சு போயிடும். மாறாக இப்படி திருப்பி போட்டு பாருங்க, பெண் ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவராக இருந்து ஆண் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தா இதுகாரம் நடந்த காதல் கொலைகள் எல்லாமே எங்க நடந்திருக்குன்னா ஆண் தலித்தாக இருந்து பெண் ஆதிக்க ஜாதி சேர்ந்தாக இருந்தால் தன் சொந்த ஜாதி பெண்ணையும் அந்த பையனை சேர்த்து வச்சு கொடுத்துறது, அடிக்கிறது, ஊரை கொடுத்துறது, ஊரே உள்ள புத்து அடிக்கிறது வரைக்கும் நடக்கிற வன்முறைகள் எதுன்னா இது காதலுக்காக இல்ல, மாறாக இது என்னதுக்காக நடக்குதுன்னு சொன்னா தன்னுடைய ஜாதியில பெண்ணை ஒரு சொத்தாக பாவிக்கிறது. தன்னோட சொத்து பெண்ணு தான் பண்பாடு. பெண்கள் எல்லா மதவாதிகளும் எல்லா ஜாதிவாதிகளும் அவங்க எப்படி ஒருமா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுப்பாங்க, தாடி வச்சுப்பாங்க, வச்சுக்காம இருப்பாங்க, எல்லாம் ஜாதி ரீதியா என்ன மாதிரி நெட்வொர்க்ல இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா ஜாதி பண்பாடு, மத அடையாளம் எல்லாத்தையும் யார் பாதுகாக்கணும்னா பெண்கள் மேலதான் பாதுகாத்துக்கணும். அப்ப காதலை வாழ வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா உண்மையில் பெண்ணடிமைத்தனம் மற்ற ஒரு காதலா இருக்கணும்னா அது என்ன பண்ணணும்னா பெரியார் சொல்லுவார் காதல் பற்றி, காதலிக்கும் போது ஒரு ஆண் ஒரு அடிமையை போல் நடந்துக்கிறான் பெண்ணுகிட்ட, திருமணம் முடிச்சாச்சுன்னா அதே ஆண் ஒரு எஜமான போல் நடந்துக்கிறான். காதலிக்கும் போது ஒரு ஆண் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நீ இல்லாம செத்து போயிடுவோம், உருகுவான், காலில் விடுவோம், அதெல்லாம் காதல் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. காதல் ஓகே ஆனாலும் அது கல்யாணமும் ஆயிட்டாலோ இவங்க ஒரு எஜமான போல் நடந்துக்கிறாங்க. அப்ப என்னன்னா அடிப்படையில் இவர்களுக்கு சமூக மாற்றத்துக்கான, ஜாதி எதிர்ப்புக்கான, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிரான கண்ணோட்டம் என்கிற இருந்தாதான் காதலையும் வாழ வைக்க முடியும், சமூகத்தையும் மாற்ற முடியும். சையத் இப்ராஹிம், ஜாதிங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ள, மதம் அப்படிங்கிற அந்த புனிதத்தன்மைக்குள்ள காதலர்கள் ஏதோ ஒரு விதத்துல உள்ள நுழைஞ்சு ஒரு தேவையற்ற ஒரு அண்ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறதுனாலதான் தொடர்ச்சியாக அமைப்பு சார்ந்து, நிறுவனங்கள் சார்ந்து இதை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா? இதுதான் அந்த அந்த காதல் மீதான வெறுப்பு அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கா? அதாவது இந்த காதல் திருமணத்தினால இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்படுதுன்றாங்க, அது பொய். வெறுமனே வாதத்துல வேணாலும் சொல்லிக் கொள்ளலாம். காதல்னால இந்த ஜாதியை நான் ஒழிச்சிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவர்கள் 2 பேர் லவ் மேரேஜ் பண்ண ஆளுகளை கூட்டிட்டு அவங்க அவங்களுடைய மகனுக்கு என்ன ஜாதி எழுதி கொடுத்துருக்கான்னு கேளுங்க. அவங்க எந்த உயர்ந்த ஜாதியை அதை போட்டிருப்பாங்க. ஏன் கீழே உள்ள ஆளுகள் அல்லது அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகள் கிடைக்குமோ அதை எதிர்பார்த்து போட்டிருப்பாங்க. ஜாதி இல்லை என்று அவர்கள் சொல்லி நான் எந்த ஜாதியை சேர்ந்தவனும் அல்ல, நான் எந்த மதத்தை சேர்ந்தவனும் அல்லன்னு சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையிலே ஜாதி ஒழிக்கப்பட்டிருக்கு, மதம் ஒழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்படி எழுதி கொடுத்துட்டு நாங்க ஜாதியை ஒழிச்சிட்டு சொல்றது எந்த வித நியாயம்? இன்னும் அந்த ஒரு பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணணும் என்ற ரீதியில போகும் பொழுது அவனுடைய இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் சீர்கெட்டு போகின்றது. இவன் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு உண்டான எந்த விதமான எண்ணமும் இல்லாம இவன் தன்னுடைய வாழ்க்கை இந்த பெண்ணை அடைகிறதுக்குன்னு உண்டானதையே குறிக்கோளாக வைத்துக் கொண்டான். அப்படின் பொழுது இது நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு கேடு, இது பெத்தவங்களுக்கு கேடு, அவனுக்கும் கேடு, அந்த பொண்ணுக்கும் கேடு, இப்படிப்பட்ட சமூகத்துக்கு கேடு. இதைத்தான் நான் சொல்றேன். காதல் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப அருவருக்கத்தக்க முறையில நடந்துக்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் இருக்க வேண்டிய அந்த ஒரு பொது நாகரிகம் கூட இருக்கிறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருக்காங்க. ஏன் காதலுங்கிற பேர்ல இவ்வளவு அட்ராசிட்டிஸ் எல்லாம் தேவையா? வெளிநாட்டுல ஒரு ஆணும் பெண்ணும் முத்தம் கொடுக்கறது அங்க சாதாரண விஷயம். அதை அசிங்கமா பாக்குற ஒரு இது என்ன சொல்றதுங்க, கீழான எண்ணம் அங்க இல்ல, அது சாதாரணம், அவங்க உணர்வுன்னு மதிக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம ஒன்னும் முன்னேறல, அதனால அதை இதை பாக்குறாங்க. இதுதான் அதாவது நம்ம சமூகத்தோட எண்ணம் தான் மேம்படணுமே தவிர இது இயல்பான, இது ஒரு இடத்துக்கு மாறும். இங்க முன்னேற்றம் இல்ல, எண்ணத்துல முன்னேற்றம் இல்ல. 2 பேரும் ஒரு பொது இடத்துல முத்தம் கொடுத்துக்கிறது மட்டுமே தான் முன்னேற்றமா? இல்ல, அது மட்டுமே இல்ல, அதை போன்ற எந்த ஒரு செய்கையுமே பார்த்து அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம்னு ஒரு இதை மேம்போக்கா போகக்கூடிய அந்த மேலோட்டமான அந்த மேம்பட்ட சிந்தனை இல்லை. இந்த வன்முறைகளை எல்லாம் காதல்னு சொல்லிட்டு நாங்க இங்க உட்காரல. ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அவர் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒரே புள்ளியில இயங்குறத நாங்க விரும்புறோம் அப்படின்னு 2 பேர் உணர்ந்து வர்றதுதான் காதல்னு நாங்க இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல நேர்மை இல்லை. எப்படி சொல்றேன்னாக்கா, இப்போ கல்யாணம் பண்றதுக்கு இப்போ ஒருத்தர் அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க, பெரியவங்கலாம் பார்த்து செய்யறாங்க, ஒரு 2 வருஷம் வாழ்றாங்க, அவர்களுக்குள்ள மத்தியில கசப்பு பிரிந்து போய்விட்டாலும் இவர்களுக்கு 2வது திருமணம் செய்யும் போது இவர் இன்னாரோட திருமணம் செய்தாரு, 2 வருஷம் வாழ்ந்தாருன்ற ஒரு வெளிப்படை நேர்மை புரிதலோட செய்யறாங்க திருமணம். இவங்க சொல்ற மாதிரி நாங்க பிடிச்சவங்களுக்கு கொடுக்குறோம் முத்தம், பிடிச்சவங்களுக்கு கூட செய்யறோம்ன்றாங்க இல்லையா. ஒரு 2 வருஷம் அவங்க லவ் பண்றாங்க, அவங்களுக்குள்ள கசப்பு வந்துருச்சு. அப்புறமா 2வது அவங்க திருமணம் செய்யும் போது நான் கூட பார்க்கு, பீச்சு, சவுக்கு தோப்புலாம் சுத்தின 2 வருஷம், இப்போ நான் கூட கல்யாணம் பண்ணிருக்கேன்னு வெளிப்படையா சொல்ல முடியுமா அவங்களால? சார், அவங்க சொன்னாங்க இல்லையா, வெளிநாட்டில் அது முத்தம் கொடுக்கறத தவறாக பார்க்கறது இல்லை, இங்கே நம்மளோட கண்ணோட்டம் தவறாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்,
நீங்க கொடுக்குற முத்தமும் உங்களுக்கு வர்ற அன்பும் நீங்க சொல்ற புனிதமும் அழகான பெண் மீது மட்டும் ஏன் வருது? ஒரு ஊனமுற்ற மாதிரி வரவும் தானே, ஒரு கருப்பா இருக்கிறவங்க மேல வரவும் தானே, ஒரு கட்டையா இருக்கிறவங்க மேல வரவும் தானே. அது வர மாட்டேங்குது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? முற்றிலும் உடல் சுகம் தாங்க இதுல இருக்கு. நான் காலேஜ் படிக்கிறேன், நான் பிராக்டிக்கலா பாக்குறேன். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்தவன் லவ்னு பேர்ல சேர்ந்தான், 12th அருமையான மார்க் வச்சிருந்தான். அதை பார்த்தான், இது பண்ணா, அரியர் வச்சான், போதைக்கு அடிமை, இன்னைக்கு கஞ்சா இழுத்துக்கிட்டு இருக்கான், தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இது பெரிய சமூக சீரழிவு இல்லையா? இன்னும் 5 வருஷத்துல இந்தியா வல்லரசு ஆயிருமா? எங்க வல்லரசு ஆகும்? இப்படி ஒரு முத்தம் கொடுத்தாதான் அது ஒரு ஃபீலிங், அதான் அன்பின் வெளிப்பாடுன்னு நீங்களா சொல்லிக்கிறீங்க. அதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு நீங்க யாருமே வரையறுத்தும் வைக்கலையே. அதனால தான் சொல்றேன், ஃபாரின் டெண்டன்சியை ஃபாலோ பண்ணி அங்க ஃபாரின்ல எப்படி அலோ பண்றாங்களோ அதே மாதிரி இங்க அலோ பண்ணுங்கன்னு கேக்குறீங்க. ஒரு 3 மாசம் நல்லா இருக்கிறீங்க, 4வது மாசம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றீங்க. அங்க அதே மாதிரி தான், மேலை நாடுகள்ல எல்லாம் யார் கூட யார் வேணா சேர்ந்து வாழலாம், பிடிக்கலாம், பிரிஞ்சு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி கல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளோட எதிர்காலம்லாம் ரொம்ப கேள்விக்குறியாயிடும். ஒரு சினிமால நம்ம ஒரு அசிங்கமான காட்சியை கூட நம்ம பிள்ளைங்க முன்னாடி வச்சு பார்க்க மாட்டாங்க. அதுதான் நம்ம பெற்றோர் நமக்கு கத்து தந்த கலாச்சாரம். அதை விட்டுட்டு என் பிள்ளையே யார் கூட வேணாலும் முத்தம் கொடுக்கலாம், பப்ளிக் பிளேசஸ்ல இப்படி இருக்கலாம், அதை நான் அவளை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவேன். நாங்க யாராவது சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு சலாம் போடுறேன். ஓகே ஃபைன். கல்லூரியில் BA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மகள் இருக்கா. நான் வந்து வலியுறுத்தி சொல்ல இதெல்லாம், அதாவது நீ யாரை வேணாலும் பழகிக்கலாம், பேசிட்டு இருக்கலாம். நீ வந்து முதல்ல ஒரு நட்பா இருக்கும் போதே நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து, அப்பா இவங்க என்னுடைய நண்பர், இவர் என்னோட படிக்கிறாரு, அந்த மாதிரி அறிமுகப்படுத்திடுன்னு சொன்னேன். அதே மாதிரி 3ஆம் ஆண்டு படிக்கிறாங்க, அழுத்தி சொல்றேன், ஒரு நண்பரை கொண்டு வந்து, இவர் என்னுடைய நண்பர், நான் எனக்கு பிடிச்சிருக்கு, மேபி நாங்கள் திருமணமும் எதிர்காலத்தில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட பேசிட்டு இருந்துட்டு, என்னுடைய இது என்ன அப்படின்னா, இப்போ இங்க இருக்கிற அதாவது சமூகம், அதாவது உலக அளவில் பேசுறது மட்டும் செய்வாங்களே தவிர நடைமுறையில் இல்லை. அதனால அந்த பையனை கூட்டிகிட்டு நீ கை கோர்த்துட்டு ரோட்டில் போக, அல்லது ஒரு பார்க்கில் உட்காந்து தனியாக பேச, இதை பார்த்து இவங்க கலாச்சார காவலர்கள் வந்து பெரிய இதை நிறுத்துவாங்க. அந்த மாதிரி வேண்டாமா, நம்ம வீடு, நம்ம இது இருக்கு, ஹால் இருக்கு, அழகாக கூப்பிட்டு வந்து உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு, அம்மா இருக்காங்க, டீ காஃபி போட்டு தருவாங்க, சாப்பிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு. அதாவது நீ வெளியில போய் இவங்கள மாதிரி என்னது வளராத ஒரு சமூகத்துல வந்து இந்த மாதிரி கைகோர்த்து நடக்கிறதோ, ஒரு முத்தம் கொடுக்குறது, இந்த மாதிரி ஆயிரப்போகுது. இங்க வந்து எதுனாலும் செய். ஏன்னா இந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல, நீ லவ்வே பண்றேன்னு இப்ப சொன்னாலும் இந்த பையனை எந்த பையன், என்னுடைய இதெல்லாம் என்னன்னா, நீ உன்னுடைய சொந்த காலில் நிற்கும் போது உன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமை உனக்கு முழுமையா இருக்குன்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்கேன். திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமே அவங்களுக்குள்ள ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போ மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா அப்படிங்கிறது இட்ஸ் செகண்டரி. பட் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது கண்டிப்பா ஒரு திருமணமான கப்பல் கிட்ட மேக்ஸிமம் ஒரு 90% கப்பல்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கும். அதான் உண்மை. காதலிக்கிற யாருமே வந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க போறது கிடையாது. அவங்க இன்னொன்னு வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரூவன் நான் சொல்றேன், ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாதான் அவளோட வந்து செக்ஸ் லைஃபே கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஒரு செக்ஸ் லைஃப்ல முத்தம் தான் ஒரு மெயினா இருக்கு ஒரு பெண்ணுக்கு. அப்படிங்கிறப்ப தன்னை விரும்புற ஒரு ஆணையோ இல்ல தனக்கு விருப்பப்படுற ஒரு பொண்ணுக்கோ அன்பின் வெளிப்பாடா கொடுக்கிற முத்தம்ல என்ன தப்பு இருக்கு? வெண்ணிலா, பொது இடங்கள்ல அநாகரிகமா நடந்துக்கிறாங்க, வரம்பு மீறி செயல்படுறாங்க, அவருடைய காதலர்கள் அப்படிங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப விமர்சனத்திற்கு உள்ளாகிறது. எப்பொழுதுமே பொது இடங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச நாகரிகம் அப்படிங்கறத கூட அவங்க பின்பற்றுறது இல்லை அப்படின்னு சமூக கட்டமைப்பையே அவங்க உடைச்சு இவ்வளவு தூரம் வெளியில வந்து தனக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு உலகத்தையே அவங்க சிருஷ்டிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லை, முதல் விஷயம், காதலர்கள் யாரும் புரட்சியாளர்கள் கிடையாது. இங்கே எல்லாரும் பேசும்போது வந்து காதலர்களுக்கு வந்து இது தெரியல அது தெரியல அப்படின்னா, நிஜமாவே இந்த சமூகத்தில் எல்லா குறைபாடுகளோடு உள்ள ஒரு ஆணும் பெண்ணும் தான் காதலிக்கிறாங்க. அவங்களுக்கு மதத்தை மீறுவதோ, சாதியை மீறுவதோ, பகுத்தறிவுப்படி நடப்பதோ, சமூகம் அமைத்துள்ள அடக்குமுறைகளை எதிர்ப்பதோ அப்படிலாம் நோக்கமே கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, சேர்ந்திருக்கேன் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தால மட்டும்தான் அவங்க இணையறாங்க. அப்போ காதலர்களுக்கான எல்லா பிரச்சனைகளுமே வந்து இருக்குது. நம்ம காதலர்கள் அப்படின்னோடனே அவங்க எல்லாத்தையும் கடந்தவங்க அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து நம்ம இதுக்குள்ள வந்து அடக்க பார்க்குறோம். அது வந்து நிச்சயமா கிடையாது. அவங்க நம்முடைய சமூகத்தினுடைய பலவீனங்களோட ஒரு அங்கமா தான் இருக்காங்க. புரிதல் உள்ள ஒரு நட்பு அப்படின்னும் போது அது தானாவே வரும். எந்த ஒரு ஆணை வந்து முத்தம் கொடுக்கறதுக்காக தான் ஒரு பெண் வந்து முத்தம் கொடுக்கறதுக்காக ஒரு ஆணை கூட்டிட்டு போறான்னா, நிச்சயமா அதை வந்து யாருமே அதுக்காக தான் கிளம்பி போறோம் அப்படின்றது கிடையவே கிடையாது. அதே மாதிரி வந்து ஆண் வந்து எடுத்த உடனே வந்து ஒரு பெண்ணை கூட்டிட்டு போறதே வந்து தன்னுடைய தேவைகளை, உடல் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்குனா அது விபத்தாகவோ அல்லது எங்கோ ஒரு இடத்துல தான் நடக்கிற விஷயமா இருக்குமே தவிர அது எந்த காதலர்களினுடைய அடிப்படை தேவையுமே கிடையாது. காதலினுடைய ஒரு பகுதியா சில நேரங்கள் அது வந்து நடக்கலாமே தவிர அது வந்து காதலினுடைய நோக்கம் வந்து கிடையாது. சமூகம் முழுக்க எல்லாமே வந்து நம்பிக்கையின்மையும் சீரழிவுகளும் மிகப்பெரிய வன்முறைகளும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் மதம் சார்ந்த அச்சுறுத்தல்களும் நிரம்பி இருக்கின்ற சமூகத்தில் காதலர்களுக்கு நடக்கின்ற விஷயங்களை மட்டும் ஏன் பூத கண்ணாடி வச்சு பார்க்கிறோம்?
காதலர்களுக்கு மட்டும் ஏன் ஒரு ஹை அஜெண்டாவை கிரியேட் பண்ணி அவங்கள ஒரு ஹை ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு எல்லா விதமான ஒழுக்க கோட்பாடுகளையும் அவங்க கிட்ட கொண்டு போய் திணிச்சு கண்டிப்பாக அதை வந்து நீங்க பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு ஏன் வலியுறுத்தணும்? முன்னேறிய நகர்ப்புற சமூகத்தில் இப்போ வெண்ணிலாமா சொன்ன மாதிரி அல்லது நம்ம விவாதிக்கிற மாதிரியான ஒரு புரிதல் பெற்றவர்களும் குழந்தைகளும் பேசுறதெல்லாம் இருக்குது. இப்போ அவங்க ஒரு 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 சிறந்த ஒரு அரசியல் கருத்தியல் தோழர் உள்வாங்கிக்கிட்டவர், அவர் ஈண்டெடுத்த குழந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு கருத்தியலை போதிச்சிருக்க முடியும். இந்தியாவில் 120 கோடி மக்கள் இல்லை, 1 கோடி பேர் கூட நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க. 99 விழுக்காடு மக்கள் காடு கலனியில் உழைக்கிற ஆலைகளில் ஏதுமறியாத அப்பாவிகளாக இருக்கிறவங்க. அவங்க இயல்பாக இப்போ இருக்கிற சமூக சூழலில் கணவன் மனைவியாக இணைந்து குழந்தைகளை பெற்றெடுத்து அப்படியே இயல்பான சமூக சூழலையே அந்த குழந்தை வளர்கிற பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற காதலால் ஏற்படுகிற அந்த அவமானம், தற்கொலை, கொலை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. எத்தனை குடும்பம் சிதைஞ்சு கண்ணு முன்னாடி எங்கள் கிராமங்களில் கூட பார்த்துருக்கேன், ஒவ்வொரு கிராமத்தில் பார்த்துருக்கேன். ஒன்று தற்கொலை அல்லது கொலை அல்லது ஊரை விட்டு ஓடி போகிறது. ஒன்று ஊருட்டு ஓடி போய் அந்த குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னா செத்து போகிறாங்க. பெற்றவங்க தற்கொலை பண்ணி செத்து போனவன், மனம் உடைஞ்சு நோயாளியை போய் செத்து போனவன், நடைபெறமாக அந்த கிராமத்துக்குள்ளே வாழ்கிறவனை நினச்சி பார்த்தா இந்த காதலை கற்பிக்கிற இந்த மற்ற வகையான இந்த நம்முடைய இயந்திரங்கள் இது ரொம்ப கொடுமையாக இருக்குது. சமூகத்தில் இருக்கிற எந்த அந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் வந்து காதலை ரொம்ப இயல்பா ஏத்துக்கிறாங்க, ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறாங்க, யாரை இதை ஏத்துக்கிறதுல ரொம்ப தடுமாறுறாங்க, கெடுபிடி பண்றாங்க? மிடில் கிளாஸ் தான் கௌரவம் அப்படிங்கிற இவ்வளவு பேசணும் காதல்னு. காதல் கௌரவ கொலைகள்ங்கிற வார்த்தை என்ன வரல நம்மகிட்ட. ஏன்னா காதலை வந்து கௌரவம் பார்க்கறது மிடில் கிளாஸ் தான். இந்த மிடில் கிளாஸ் தான் சாதி உடஞ்சிருமா, அவங்க சொன்ன மாதிரி தான் சாதி உடஞ்சிரும், மதம் உடஞ்சிரும், என் கௌரவம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக கொலைகாரராக மாற தன்மை வந்து இந்த மிடில் கிளாஸ்க்கு மாத்திரம் தான் இருக்கு. பொருளாதாரத்தில் அதிகமாக வசதியாக இருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா அவங்களுடைய பார்வை மேம்பட்ட பார்வையா இருக்கும். ஒருவேளை இந்த பையன் நல்லா இல்லை, ஒருவேளை இந்த பொண்ணு நல்லா கூட நம்மளுடைய பொருளாதாரத்தை கொடுத்து அவங்க மேம்படுத்திடலாம் அப்படின்ற நிறைய வழிமுறைகள் இருக்கு. பொருளாதார பின்தங்கிய மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா நம்மளும் இப்படிதான் இருக்கோம், ஒருவேளை அவங்க கஷ்டப்பட்டு போனா கூட அவங்களும் நம்மள மாதிரி ஆயிடுவாங்கன்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா நடுத்தரமாக இருக்கிற மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா நம்ம தான் இப்படி இருக்கோம், நம்ம பையன் பொண்ணாவது மீடேறி வரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது எங்க அவங்க வாழ்க்கை இப்படி போயிருச்சுன்னா கேள்விக்குறியாயிருமே, அவங்களுடைய சந்ததிகளும் வீணாயிருமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. காதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத அந்த தன்மை வந்து எங்க அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிராமத்து பின்னணி சார்ந்த மக்கள் அதிகமா இருக்கிற பகுதிகளில் இல்ல நகரத்துல ரொம்ப இயல்பா இருக்கிறாங்களா மக்கள்? எங்க இந்த காதல் வந்து ரொம்ப இயல்பா புரிஞ்சுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் கணக்கீடு இருக்கோ, இவன் கணக்கு பண்ணி லவ் பண்றான்றான்னு சந்தேகம் வருதோ அப்பதான் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்க. இது கிராமப்புறமா இருந்தாலும் நகர்ப்புறமா இருந்தாலும் கணக்கீடு சார்ந்து காதல் வரும்போது தான் அதை எதிர்க்கிறாங்க. பொதுவா உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே எல்லாருமே சகோதரர்களா, எல்லாரும் மனிதர்கள் தான். மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த காதலை வந்து காதல்ங்கிற பேரில் நடக்கக்கூடிய அந்த காம சேட்டைகளை வந்து எதிர்க்கக்கூடிய மக்களாக தான் இருக்கிறார்கள். மதிமாறன், இந்த தரப்புல இருந்து அந்த தரப்புல இருந்து பேசின கருத்துக்கள் அடிப்படையில் கிளாஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத தாண்டி பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிரைட்டீரியாவா இங்க பிளே பண்ணுது. காதலை ஏத்துக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத. இன்னொரு கேள்வி நான் இதை சேர்த்தே போஸ்ட் பண்ணிடுறேன். ஆதிக்க சக்திக்குள்ளேயே இருக்கிற வேறுபாடுகள்ல இந்த பிரச்சனைகள் வர்றது இல்லையா? முதல்ல காதல் உணர்வு எந்த கிளாஸ்க்குள்ள வரும், ஒவ்வொருத்தருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரே வர்க்க நிலையில் இருக்கிறவங்க கூட தான் காதல் உணர்வே வரும், தேர்ந்தெடுக்கிறதே. அந்த ஒரே வர்க்க நிலையில் இருக்கிறவங்க வேறு வேறு ஜாதியாக இருந்தாலும் கூட எதிர்ப்புகளை மீறி அந்த காதல் கல்யாணத்தில் முடிஞ்சிடும். ஆனால் வர்க்க நிலை தாண்டி நடக்கிற காதல் பாருங்க ரொம்ப ரேர். அது ஒரே சாதிக்குள்ள இருந்தாலும் நடக்காது. ஒரே சாதிக்குள்ள ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு, மந்திரியா இருக்கிறாரு, அவர் அந்த சாதியை சேர்ந்தவர் தான். அதே சாதியை சேர்ந்த ஒரு ஆமைக்கிறவர் இருக்கிறாரு, அவங்க குடும்பத்துக்குள்ள காதல் வருதுன்னா வராது. வந்தாலும் அது ஒருபோதும் நிறைவேறாது. ஒரே சாதியாக இருந்தாலும் வேறு வேறு வர்க்கமாக இருந்தால் அது காதல் தோன்றாது. காதல் தோன்றினாலும் அது கல்யாணத்தில் முடியாது. வேறு வேறு சாதியாக இருந்தாலும் ஒரே வர்க்க நிலையில் இருக்கிறாங்க, ஒரே பொருளாதார அந்தஸ்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அது எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் ஊரே திரண்டு வந்தாலும் அந்த காதல் கைகூடும், காதலிப்பார்கள், அவர்கள் கல்யாணத்தில் முடிப்பாங்க. இந்த சாதிக்குள்ளார வந்து ஆதிக்க சாதிக்காரரை ஒரு சாதியை சேர்ந்த திருமணம் ஒரு பெண்ணு விரும்புறாங்கன்னு வச்சுக்கீங்க, அப்ப எப்படி பேசுவாங்க இந்த ஜாதி வன்முறையாளர்கள்? ஏமா நம்ம ஜாதி என்ன, அவங்க ஜாதி என்ன, இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு பேசுவாங்க. ஆனா தன் ஜாதியை விடவும் தாழ்ந்த ஜாதியா கருதுறவன் பண்ணும்போது தான் அருவா எடுப்பாங்க. இது இந்த மனநிலை சாதியை தீர்மானிக்கிற மனநிலை ஒண்ணு. இன்னொன்று, இவங்க பேசுற விஷயங்கள நம்ம கலாச்சாரம் பண்பாடுங்கிறாங்க. பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் ஒண்ணுதான். என்ன விளக்கண்ண கலாச்சாரம், வெங்காயம் கலாச்சாரம் நம்புறோம். இதே 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய அரசியல் சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் இந்து சட்ட மசோதா கொண்டு வருவதற்கு முன்னால் இந்து சமூக அமைப்பில் குறிப்பாக ஆதிக்க ஜாதியில் ஒவ்வொரு ஆணும் 3 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதான் இந்திய சமூக அமைப்பு. ஒவ்வொரு ஊர்லயும் அவன் எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்க முடியாது. ஒரு ஆண் எத்தனை திருமணம் பண்ணிக்கலாங்கிறத
நமது கலாச்சாரம். என்ன கலாச்சாரம்? அரேஞ்ச் மேரேஜில் சிறப்பா இருக்கும்னா, புராண பிரகாரம் போனீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ்ல மிக சிறப்பாக பெரிய பெரிய வைதிகர்கள்லாம் சேர்ந்து வச்சு இடத்துல கல்யாணம், ராமனோட கல்யாணமே சந்தேகத்தில் பிரிந்தார்கள் ராமனும் சீதையும். ஒரு புராணமே உதாரணமா இருக்குது. எந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் ரொம்ப இயல்பா இருக்கிறதாக, காதல் பற்றின மதிப்பீட ரொம்ப வந்து தன்னுடைய அறிவு சார்ந்து அணுகி குழந்தைகளுடைய உணர்வுகளுக்கு அவங்களுடைய சுதந்திரத்திற்கு மதிப்பளிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? இதுல வந்து நம்ம இந்த தரப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிச்சு பார்க்க தேவையில்லை. ஏன்னா வந்து காதலை எதிர்க்கக்கூடியவர்கள் எதனால எதிர்க்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய மகனும் வந்து ஒழுக்க சீர்கேடா போயிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில தான் எதிர்க்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் 4 கிளாஸ்லையுமே, உயர்தரப்புலையும் சரி, மிடில் கிளாஸ்லையும் சரி, கீழே உள்ளவர்களும் சரி, யாருமே இதை அங்கீகரிப்பது இல்லை. காதல் என்பது வந்து எல்லை மீறாம நியாயமான அடிப்படையில் நியாய உணர்வுகளோட இருக்கும் பொழுது அதுக்கு மதிப்பு கொடுக்கறது வந்து நடக்குது. அந்த மாதிரியான திருமணங்கள் இருக்கத்தானே செய்யுது. நான் இந்த பெண்ணை விரும்புகிறேன், எனக்கு இந்த பெண்ணை திருமணம் முடிச்சு வைங்க என்று சொல்லும் பொழுது அது வந்து உண்மையிலே வரம்பு மீறாம சரியான தேர்ந்தெடுத்தல அவங்க இருந்திருந்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி நடக்கக்கூடிய திருமணங்கள் நடக்க தானே செய்யுது. எல்லா தரப்புலையும் நடக்குது. அப்படின்னும் பொழுது இதை வந்து நம்ம பொருளாதார ரீதியாவோ இது ரீதியாவோ பிரிக்க தேவையில்லை. முதிர்ச்சி இல்லாத காதல், பக்குவப்படாத காதலர்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள் நிறைய விமர்சனங்களை நீங்க முன் வச்சீங்க. காதலும் காதலர்களும் எப்படி இருந்தா நீங்க ஏத்துப்பீங்க? காதல் என்பதற்கு மதமோ சாதியோ நிறமோ வர்க்கமோ அனைத்தையும் கடந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் தான் விரும்பி எல்லா வகையான எண்ணங்களையும் கருத்துக்களையும் பேசி இணக்கமான ஒரு சூழல் வந்த பிறகு வாழுகிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது குறித்த காதல் மீது அது புனிதமானது. அதில் உலகத்தில் யாரும் தடுக்க முடியாது. அது உண்மையிலேயே அது பாதுகாக்கப்பட வேண்டியது. ஆனால் இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் காதல் என்பதற்கு கற்பிக்கப்படுகின்ற அந்த பொருளே, அந்த காட்சியே மிக கேவலமானது, தவறானது. வெண்ணிலா, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ, காதலிக்கிற பெண்ணோ ஆணோ, அவங்களுக்கு அந்த ஒரு ரோல் மட்டும் இல்லை, காதலன் காதலி அப்படிங்கிற அந்த ஒரு ரோல் மட்டும் அவங்களுக்கு கிடையாது. மகள், சகோதரி அப்படின்னு நிறைய ரோலை அவங்க வந்து ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது சமுதாயத்தில், குடும்பத்தில். இந்த ஒன்றுக்காக இவ்வளவையும் அவங்க வந்து எதுக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கா? இயல்பான விருப்பங்கள் மாதிரி, இயல்பான அந்த பாசங்கள் மாதிரி ஏன் இந்த ஒரு விஷயம் மட்டும் ஏன் இவ்வளவு கொண்டாடப்பட வேண்டியதாக இருக்கிறது? காதல் மட்டும் எல்லா உறவுகள் இருந்தாலும் அதிகபட்சமான முன்னுரிமை கோருகின்ற உறவாக கணவன் மனைவி உறவு தான் வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வாழ்க்கையினுடைய அதிகபட்சமான சாத்தியமே கணவன் மனைவி உறவு தான். அப்புறம் அந்த கணவன் மனைவி உறவு தான் ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சியிலையும் அவருடைய சாதனைகளிலும் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. 20-22 வயசோட தந்தையினுடைய பங்கு நிறைவடையுது, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அப்படி பார்க்கும்போது அடிப்படை தேவையான இந்த கணவன் மனைவி உறவை மிகச் சரியாக எனக்கு பிடித்த விதத்தில் அமைத்துக் கொள்வது என்பது என்னுடைய மிக மிக அடிப்படையான தேவை. அந்த தேவை காதலின் வழியாக பூர்த்தி செய்யப்பட்டாலும் அல்லது தாய் தந்தையே எனக்கு பிடித்த என்னை புரிந்து கொண்ட ஒரு ஆணை தேர்வு செய்து கொடுத்தாலும் சரியாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான் இந்த மனிதர்களுடைய அடிப்படையான எதிர்பார்ப்பு. அது இப்படிதான், காதலால் தான் எனக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும், காதலித்தால் தான் எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. அது அமையாத பட்சத்தில் பல குடும்பங்களில் ஒரு பெண்ணுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, குடும்பம் என்பது ஒரு இன்னொரு சிறை போன்ற ஒரு நெருக்கடி வருவதால் பெண்கள் இயல்பாகவே நாமே ஒருவனை தேர்வு செய்யும் பொழுது அந்த தேர்வு நமக்கான சுதந்திர வெளியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் காதலை வந்து தீர்மானிக்கிறாங்க. அப்போ குடும்பங்களே வந்து தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளும் போது இந்த சிக்கல் வர வாய்ப்பு வந்து இல்லாம போகுது நான் நினைக்கிறேன். அப்போ வாழ்க்கையினுடைய என்னுடைய அடிப்படையான நேரம், உழைப்பு, வயது எல்லாமே வந்து குடும்பத்திற்குள் தீர்மானிக்கப்படும் போது நான் என்னுடைய துணையை காதலின் மூலம் ஏன் தீர்மானித்துக் கொள்ளக்கூடாது? அதுதான் என்னுடைய அடிப்படையான புரிதலாக நான் பார்க்கிறேன். இங்கே பேசுன பெரும்பாலான நபர்கள் காதல் மீது சொன்ன குற்றச்சாட்டை தாண்டி காதலர்கள் மீதான குற்றச்சாட்டை ரொம்ப அதிகமா முன் வச்சாங்க. காதல் எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, காதலர்கள் எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? காதல் என்பதை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மேலை நாட்டினுடைய அந்த இறக்குமதி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் புனிதமானதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனாலதான் என்ன கருத்துக்களை பதிவு பண்ணாங்கன்னா, 2 பேர் நடு ரோட்ல நின்றுக்கிட்டு முத்தம் கொடுத்தா என்ன தப்பு, ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்வது தானே, நான் என்னுடைய மகளுக்கு இப்படி கூட்டிட்டு போய் என் வீட்டிலேயே உட்கார வச்சு இப்படி செய்ய சொல்லுவேனே அப்படின்னு பதிவு பண்றாங்க. ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஒரு கருத்தை அதை தரிந்திருக்கின்றது என்பதை கவனிக்க தவறிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து ஏன் இந்த மாதிரி முத்தம் கொடுக்கறதை எதுக்குறீங்கன்னு கேள்வி கேட்டா, முன்னேற்றம் இல்லை, அதனாலதான் எதுக்குறாங்க இவங்கெல்லாம். முன்னேற்றம் ஏற்பட்டால் தாராளமா இதெல்லாம் வந்து அனுமதிப்பாங்க அப்படின்றாங்க. சரி, அப்பனா நீங்க என்ன செய்யனா,
முன்னேறுங்க. இப்போ நீங்கள் ரொம்ப பின்னேற்றத்தில் இருக்கீங்க, முன்னேறணும். எப்படி முன்னேற வேண்டும் என்றால், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் எப்படிப்பட்ட கலாச்சாரம் இருக்கின்றது? அமெரிக்காவில் ஒரு புதிய வண்டி அறிமுகப்படுத்துகிறாங்க. ஹூ இஸ் யுவர் ஃபாதர்? வண்டி பேர் என்னது? ஹூ இஸ் யுவர் ஃபாதர்னா உங்கள் அப்பா யாருன்னு பேர் வைத்திருக்கின்றார்கள். என்னடான்னா அப்பன் பேர் தெரியாதவனுக்குலாம் அப்பன் பேர் கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி நீ யாருக்கு பிறந்தவன் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வண்டி. ஏன் இந்த மாதிரியாக திருமணம் முடித்தவர்களும் முடிக்காதவர்களும் இப்படி சேர்றது, புள்ள பெக்கிறது, கடைசியில் அப்பன் பேர் தெரியல. இப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வண்டி கண்டுபிடிச்சாங்கல்ல, சகோதரர் அவர்கள் பதிவு பண்ணாங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்த தெரியல உங்களுக்கு அப்படின்றாங்க. ஏன் பயன்படுத்துங்களேன், ஏன் திருமணம் பண்றீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு அன்பை பரிமாறுவதற்கு நடு ரோட்ல நின்று நாங்க முத்தம் கொடுக்குறது தப்பா, இது சரின்னு சொல்றாங்க, இது தப்புன்னு சொல்றோம். ஏன் தப்புன்னு சொல்றோம்? இந்த மாதிரியான ஒரு வேலையை விலங்குகள் தான் செய்யும். மனுஷனுக்கும் விலங்குக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? மனிதனுக்கும் விலங்குக்கும் வித்தியாசம் இருக்கு. திருமணம் என்ற ஒரு பந்தத்தின் மூலமாக சேர்ந்து வாழ்ந்து மனிதன் ஒரு சமூக பிராணி என்று ஏன் சொல்கின்றோம்? அவன் கரெக்டான புரிந்துணர்வோடு இந்த மாதிரி திருமண பந்தத்தின் அடிப்படையில் வாழக்கூடியதுனால தான் அவனை சமூக பிராணி என்று சொல்கின்றோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சமூக பிராணி என்று மனிதனை அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் உள்ள காதல் ஓகே, பிரச்சனை இல்லை. ஒரு சமூகத்துடைய கலாச்சார கோட்பாடுகள், பண்பாட்டு கூறுகள், நாகரிக அடையாளங்கள், இது எல்லாத்தையுமே காதல் அடிச்சு காலி பண்ணுது அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. இதையெல்லாம் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இல்ல, அதை பத்திலாம் அவங்க கவலையே படல அப்படின்னு உங்களுடைய கருத்து? 9 வயதுக்குள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்தவர்கள் தான் காதல் எதிர்ப்பாளர்கள். இவங்க எல்லாரும் அதான் செய்யறாங்க. எல்லா மதத்துக்காரங்களும் பால்ய விவாகம் பண்ணவங்க தான். அது அப்ப பால்ய விவாகத்தில் இருந்து ஒரு மேம்பட்ட நிலை தான் பால்ய காதல் அப்படின்னு பார்க்கணும். நீங்க அதுக்கு அடுத்த நிலைக்கு தான் மாற முடியும். அதனால பால்ய காதல் என்பது பால்ய விவாகத்தின் மிச்ச சொச்சம், அது ஒரு மேம்பட்ட வடிவம். அது ஒண்ணு. இன்னொன்னு, பண்பாடு கெட்டு போது இவங்கெல்லாம் மரபு ரீதியாக, சாதி ரீதியாக, மத ரீதியாக பெண் பார்த்து திருமணம் வைக்கிறவங்க என்ன பண்றாங்களோ அதையெல்லாம் காதல்கள் பண்றதை அவங்க மேல பழி போட்டு சொல்லிடுறாங்க. இது பெரிய மோசடி. இன்னொன்னு, அந்த ஒரு தம்பி ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, அழகா இருக்கிறவங்களை பார்த்து தான் பாக்குறாங்க, இது உடல் இச்சை அப்படின்லாம் ஒரு ரொம்ப எமோஷனலா பேசினார். இது அப்படியே அவங்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா காதல் திருமணத்தில் தான் ஊனமுற்றவர், கருப்பா இருக்கிறவன், சில நேரங்களில் தொழில் ரீதியாக பின்தங்கி இருக்கிறவன், கல்வி தன்னோட குறைவா இருக்கிறவனை எல்லாம் பெண்கள் திருமணம் முடிக்கிறது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காதல் திருமணத்தில் தான் நடக்குது. காதலும் வெற்றி பெறணும், காதலும் சிறப்பா இருக்கணும்னு சொன்னா காதலர்களுக்கு ஒரு அரசியல் உணர்வு வேணும். வெறுமே காதல் உணர்வு காதலையே வாழ வைக்காது. அவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள், இல்லது பிரிந்து போவார்கள், அல்லது கல்யாணத்துக்கு பிரிஞ்சிருவாங்க இவங்க சொன்ன மாதிரி. அப்போ வேறு வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், வேறு வேறு சாதியை சேர்ந்தவர்கள் மதத்துக்கு எதிரான கண்ணோட்டம், சாதிக்கு எதிரான கண்ணோட்டத்தை எங்களை வளர்த்து கொண்டால்தான் பிறக்க போற குழந்தைகளுக்கு 2 மதத்தின் பேர் இல்லாமல் பகுத்தறிவு பேரு, ஒரு தமிழ் பேரு அல்லது மொழி சார்ந்த பேரு, மதம் சார்ந்த பேர் இல்லாத ஒரு பொது பேரு அவருக்கு சேர்ந்து பண்பாட்டுக்கு வர முடியும். உன் சாதியம் வேண்டாம், என் சாதியம் வேண்டாம், உன் மதமும் வேண்டாம், என் மதம் வேண்டாம், ஒரு பொது பேர் வைக்கலாம்னு சொல்லி வருவாங்க. அப்ப காதலர்கள் காதல் உணர்வோடு, அவர்களின் வர்க்க உணர்வான அரசியல் உணர்வோடு இருந்தால்தான் காதலை வாழ வைக்க முடியும். அரசியல் உணர்வு கொண்ட காதலர்களை எந்த சாதி வெறியர்களாலும் எந்த மத வெறியர்களாலும் ஒருபோதும் வீழ்த்த முடியாது, வீழ்த்தவும் கிடையாது. ஜாதி, மதம், வர்க்கம், இனம் அப்படிங்கிற பல்வேறு தடைகளை காதல் ஒழிக்குது, காதலர்கள் ஒழிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷம் ஒருபுறம், பக்குவம் இல்லாத முதிராத காதலர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு கவலை ஒருபுறம், காதலை தடுக்கிறதுக்காக செய்யக்கூடிய வன்முறைகள், கௌரவ கொலைகள், தற்கொலைகள், பிரச்சனைகள், அடிதடி, இது போன்ற பயம் ஒருபுறம் அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் இந்த மேடையில காதல் சார்ந்து முன்வைக்கப்பட்டது. அடுத்த வாரம் வேறொரு சிந்தனையோடு, பல்வேறு கருத்துக்களோடு, சிந்தனைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.